கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்றான நாமத்தினாலே இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த மேலான கிருபையை எண்ணி நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி என்னவென்றால் 45வது சங்கீதம் 2வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 45வது சங்கீதம் 2வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர், உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது, ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். 45வது சங்கீதம் மேசியாவை பற்றின தீர்க்க தரிசனமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியில் ஜனிப்பதற்கும் 970 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை தான் வாசிக்க கேட்டோம். தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. தேவன் கிறிஸ்துவை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமாய் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்டி உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க இருக்கிறேன். நிச்சயமாகவே ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீங்கள் தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மையாகிய ஆசீர்வாதங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புற ஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததிக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆபிரகாமின் சந்ததி அல்லாதவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினபடியினாலே கலாத்தியர் 3:16 படி கிறிஸ்துவை தேவன் ஆபிரகாமின் சந்ததியில் அவர் ஜெனிப்பித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமையான தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் தேவனுடைய கிருபைக்கு சொந்தக்காரர் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவேதான் நாம் முதலாவது வாசிக்க கேட்ட அந்த வேத வசனத்திலே 45வது சங்கீதம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் ஆசீர்வதித்திருந்தார். ஆகவே கிறிஸ்துவானவர் தேவனுடைய கிருபைக்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். தம்முடைய கிருபையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊழியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்நாள் வரையிலும் அவர் செய்து வருகிறார். ஆகையால்
பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் பூமியில் உள்ள எல்லா தேசத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. பிதாவானவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அதன் மூலமாய் இயேசு கிறிஸ்துவில் பூமியில் உள்ள எல்லா தேசத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் அவர் மீது நித்திய காலமாய் நிலைத்து நிற்கும் ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. ஆகவேதான் தீர்க்கதரிசி சொல்லும் போது தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். நாமும் பங்காளிகளாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் ஒரு மனுஷகுமாரனாக வந்து நமக்கான சகல விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சுதந்தரித்து தந்து கொண்டு போயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் குறைவுபட்டு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுடைய படிப்பிலே நீங்கள் ஆசீர்வாத குறைவை கண்டு கொண்டிருக்கலாம். இன்னும் படித்தும் ஒரு வேலையிலே நீங்கள் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக, ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய தேவன் இந்த பிப்ரவரி மாதத்திலே ஒவ்வொருவரையும் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீங்கள் என்ன விதமான ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை தேவன் என்றென்றைக்கும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதே கிறிஸ்துவை இன்றைக்கு நாமும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த மாதத்திலே நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி, கர்த்தாவே, நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்குமாய் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர் உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற எங்களையும் அப்பா நீர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ள தேவன் என்பதை இந்த நேரத்திலே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே என்னையும் நீர் ஆசீர்வதியும். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தும் என்னை நீர் விடுதலையாக்கி எங்களுடைய குடும்பத்திலும் ஒரு நன்மை என்கிற ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே தாரும் ஆண்டவரே. அப்பா, கல்வியிலே என்னுடைய கல்வியிலே நான் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எதிர்கால வாழ்க்கையிலே என்னுடைய வேலை காரியத்திலே கர்த்தாவே நான் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை என்னுடைய வாழ்க்கையிலே தாரும். என்னுடைய தொழில், என்னுடைய எல்லா வேலை காரியங்கள், என்னுடைய குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி உரிமையோடு கூட நம்முடைய பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து நாம் ஹல்லேலூயா எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தாவே நீர் ஹல்லேலூயா கர்த்தாவே என்னை நீர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவாகிய தேவனே, நீர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறீர் என்று சொல்லி ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அந்த வார்த்தையின் படி கர்த்தாவே எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீரே, அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா என்னென்ன நன்மை என்கிற ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தடைய வேண்டுமோ அவைகளாலே நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.